RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அடுத்தபடியாக அமமுக தரப்பிலிருந்து CR சரஸ்வதி அவர்கள் இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறிய கருத்துக்களை பார்த்திருப்பீங்க, செய்தியாளர்களை சந்தித்து பேசினதை. பிரிந்து சென்ற தலைவர்கள் நிபந்தனை இல்லாமல் சேர ஒப்புதல் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு பிரதானமான கருத்தை முன் வச்சிருக்காரு. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒருவேளை அதிமுக ஒன்றிணைந்தால் திமுகவை எளிதாக வீழ்த்திவிட முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் மூத்த முன்னோடி தலைவர்கள் ஒருவர். புரட்சித் தலைவரே சொல்லிருக்காரு, எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுகல தன்னை ஐக்கியப்படுத்தி பல பதவிகளை வைத்து வந்தவர். இன்னைக்கு கள நிலவரத்தை இன்னைக்கு அவர் உண்மையா பேசி இருக்காரு. நான் ஒன்னே உனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இப்ப யாரையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. இவங்க எல்லாம் எத்தனை வருஷமா அதிமுகல பயணப்பட்டவங்க. யாரால எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்க்கை வந்தது, யாரால முதலமைச்சர் ஆனாரு, யாரெல்லாம் அவருக்கு உறுதுணையா இருந்தாங்க, எல்லாரையுமே நீங்க வேண்டாம் வேண்டான்றீங்களா? ஏன் பிஜேபியவே நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப போய் மறுபடியும் சேர்ந்துக்கும் போது அதிமுகங்கிறது மாபெரும் இயக்கங்க. அண்ணன் செங்கோட்டையன் சொன்னதை போல பல சோதனைகளை சந்தித்த இயக்கம். தலைவரும் சரி, புரட்சி தலைவி என் அம்மாவும் சரி, தன்னை திட்டியவர்களை, தன்னை நிந்தித்தவர்களை கூப்பிட்டு உயர் பதவி கொடுத்து அழகு பார்த்தவங்க. அதுதாங்க கட்சி, அதுதாங்க தலைமை. அப்படித்தாங்க இருக்கும் ஒரு கட்சி தலைமை. யாருமே வேண்டாம், நான் மட்டும்தான் சரி. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஜெயிச்சு காமிச்சிருந்தாருன்னா, தேர்தல்களை தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தாருன்னா கரெக்டுங்க, அவர் சாதிச்சாருங்க. புரட்சி தலைவருக்கு பிறகு, அம்மாவுக்கு பிறகு அவர் தொடர்ந்து வெற்றியை பெறுறாருன்னு. தோல்வி என்பது எல்லா கட்சிக்கும் சகஜம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அம்மாவும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஆனால் அம்மா ஒரு தோல்வியை சந்தித்தால் 100 வெற்றி பெறுவாங்க. அப்பேற்பட்ட தலைமை. தொண்டர்களுங்க, இந்த கட்சியுடைய தொண்டர்கள் விருப்பம் தாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மாவும் நடத்தின காரணமே தொண்டர்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும். தொண்டர்கள் கருத்து இன்னைக்கு அடிமட்ட தொண்டன் விரும்புறாங்க. தேர்தலே ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்துல நம்ம போய் நிக்கும் போது மக்கள் ஆதரவு எவ்வளவு முக்கியமோ அதே போல தொண்டர்களுடைய உழைப்பும் அரவணைப்பும் முக்கியம். அந்த தொண்டன் விரும்புவது கட்சி பயிலாவே மாத்திரீங்க நீங்க. அது நியாயமா? எல்லாரையும் வெளியே அமைச்சுட்டு எத்தனை தோல்விங்க. 21ல ஆளும் கட்சியா ஒன்றிணைந்து அன்னைக்கு செயல்பட்டிருந்தா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் டிடிவி தினகரன் சாரும் இந்த இயக்கத்தை நாங்க ஆரம்பிச்சதே துரோகத்தை வீழ்த்துவதற்காக தான். ஆனா 21 தேர்தல்ல மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருக்கு என்னங்க, பல பேட்டிகள்ல டிடிவி சார் சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய எண்ணத்தை கூட நான் விட்டு கொடுத்து சரி அம்மாவுடைய ஆட்சி வரணும், அதற்காக நாங்கள் அமமுக இணைய தயார்னு சொன்னப்போ யாரையுமே சேர்த்துக்காம என்ன ஆச்சு? அன்னைக்கு அது சிஎம்மா இருந்தாரு, ஒரு 60 எம்எல்ஏ ஜெயிச்சு வந்துட்டாரு. அன்னைக்கு ஆட்சி அதிகாரம் கையில வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல்ல அவருடைய தெருவில் ரெட்டையில தோத்து போதுங்க. உள்ளாட்சி தேர்தல்ல எல்லாத்தையும் விடுங்க, போன வருஷம் ரொம்ப 5 வருஷம் 10 வருஷம் இல்ல 24 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இன்னைக்கு ஒரு பச்சை கலர் ஜிங்குஜாங்கிற மாதிரி பஸ் எடுத்துட்டு போய் எனக்கு கூட்டம் வருது பாருங்க, கூட்டம் வருது பாருங்கன்னு இன்னைக்கு பேசுறாருல்ல எடப்பாடி யார் அவர்கள். ஏங்க கொங்கு பெல்ட்ல ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியல? போன வருஷம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க கொங்கு பெல்ட்ல இருக்கிற கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், ஊட்டின்னு ஒரு பெல்ட் கூட ஏன் ஜெயிக்கல? 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு ஏன் போச்சு அதிமுக? டெபாசிட்டை ஏன் இழந்தது அதிமுக? என்ன காரணம்? இந்த தலைமை தானே, அரவணைத்து போகாத இந்த தலைமை தானே. எங்க ஆண்டிப்பட்டி தேனியில டிடிவி சார் இருந்தாலும் அங்க களப்பணியாற்றியதுனால சொல்றேங்க. ரெட்டையிலோட கோட்டை ஆண்டிப்பட்டி எவ்வளவு தெரியுமா? நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பூத்துல 2 ஓட்டு ரெட்டை இலத்துக்கு சின்னத்துக்கு. எவ்வளவு வருத்தம் அந்த தொண்டர்களுக்கு இருக்கும். எல்லாரும் எதுக்காக பாடுபடுறோம்? நாங்க என்ன போய் அதிமுக பங்கா கேட்டுக்கிட்டு இருக்கோம்? அமமுக சார்பில் இல்ல, அம்மா ஆட்சியை கொண்டு வாங்கன்னு கேட்கிறோம். தமிழ்நாட்டுல நிச்சயமாக 21ல சேர்ந்திருந்தோம்னா அம்மாவோட ஆட்சி மறந்துருக்கோங்க. அது எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகை நண்பர்கள் உங்கள் உட்பட எல்லாருக்குமே தெரியும். அந்த சந்தர்ப்பத்தை விட்டாச்சு, 24 விட்டாச்சு. 26லயும் நம்ம இப்படியே பண்ணோம்னா இந்த என்ன ஆகும்? தமிழ்நாட்டுல அதிமுகங்கிற வரலாறு முடிக்கிறதுக்காகவா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கட்சியை வச்சிருக்காரு? வேதனையாதான் இல்லையா? யாருக்கும் வேற எந்த எண்ணமும் கிடையாதுங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து டிடிவி சாரும் சரி, எங்களை போன்ற அம்மாவுடைய தொண்டர்களும் சரி, நாங்க எல்லாமே நினைக்கிறது அம்மாவோட ஆட்சி திருப்பி வரணும். அடிமட்ட தொண்டன் அனைவருமே நினைக்கிறது அதைத்தான். புரிந்து கொள்ள முடியாத ஒரு தலைமை இருக்கும் போது அண்ணன் செங்கோட்டையன் மிக தெளிவா பேசியிருக்காரு, மிக அருமையா சொல்லியிருக்காரு. அரசியல் அம்மாவுக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அந்த ரூட் எப்படி போகணுங்கிற முதற்கொண்டு கட்சியில பணியாற்றியவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். புரட்சி தலைவர்கிட்டயும் சரி, அம்மாட்டையும் சரி, ரொம்ப நல்ல குட் புக்ஸ்ல இருந்தவர், அரசியல் அனுபவம் பெற்றவர்.
அவருடைய அனுபவம் தான் இன்னைக்கு அவரை பேச வச்சிருக்கு. ஏன்னா இந்த கட்சி அழியறத பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியுதுன்னு அவர் சொன்ன வார்த்தை உண்மை. தொண்டனோட குரலா தான் இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் பேசியிருக்கார். சரி, அப்போ கட்சி தொண்டர்களுக்காக அப்படின்னு யோசிக்காம, கட்சிக்காக, கட்சியின் எதிர்காலத்துக்காக யோசிக்காம தான் தலைவரா இருக்கணும் அப்படிங்கறத நோக்கிதான் திரு எடப்பாடி அவர்களின் செயல்பாடு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிதான். கண்டிப்பாக அதுதான் 100% உண்மை. கட்சியை நினைத்தாலோ, கட்சி தொண்டர்களை நினைத்தாலோ, மக்களுடைய மறுபடியும் அம்மா ஆட்சியை கொண்டு வர மக்கள் விரும்புவதை நினைத்தாலோ ஒரு தலைமை எப்படி இருக்கும்? எல்லாரையும் அரவணைச்சு போன அம்மாவை போல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல எல்லாம் இருக்கணும். தனக்கு உதவியர்களை, தன்னை வாழ வைத்தவர்களை, தனக்கு கூட இருந்து எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிருவேன். எனக்கு யாரும் தேவையில்லை, நான் மட்டும் தானா? உங்களால நீங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியலன்னு தெரியுது. இல்ல, உங்களால் முடியுதுன்னு தெரியுது. தெரிஞ்சப்போ தயவு செஞ்சு இனிமேலாவது உங்களை மாத்திக்கங்க. உங்களை வாழ வச்ச கட்சியை பத்தி நினைச்சு பாருங்க. உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த கட்சி, உங்களுக்கு முகவரி கொடுத்த கட்சி, எங்கேயோ இருந்தவங்களை எங்கேயோ கொண்டு உட்கார வச்ச இயக்கம், தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக, தொண்டனுக்காக ஆரம்பிச்ச இயக்கம், அம்மா பாடுபட்டு வளர்த்த இயக்கம். இந்த இயக்கம் அழிவை நோக்கி போகும்போது வேடிக்கை பார்க்கிற ஒருவர் எப்படிங்க நல்ல தலைமையா இருக்க முடியும்? தன்னுடைய சொந்த சுயநலம் தான் முக்கியமா? ஏங்க, ஒரு கை தட்டினா ஓசை வராது, தனி மரம் தோப்பாகாது, எல்லாரும் சேர்ந்தால், ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. இதைத்தான் எல்லாருமே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சும் புரியாமல் இருப்பது அவருடைய தலைமையினுடைய அந்த பண்பை காட்டுது. வேற என்ன சொல்ல முடியும்? வருத்தப்படதான் முடியும். எல்லாம் தெரிஞ்சும் கூட அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் என்ன மாத்திக்க மாட்டேன்னா தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் நிச்சயமா பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அவருடைய தோல்வியை எல்லாரும் பார்த்துட்டோங்க. 10 தோல்வி சந்திச்சு, 10 தோல்வியை பார்த்திருக்கோம் 2021 அப்புறம். இனிமேலும் தோல்வியை சந்திக்க தொண்டர்கள் தயாரா இருப்பாங்களா? சொல்லுங்க. அதை புரிஞ்சுக்க அவர் தயாரா இல்லைன்னா அது அவருடைய தப்பு. நிச்சயமாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும். திரு செங்கோட்டையன் அவர்களின் கருத்தை வரவேற்பதாக தெரிவிச்சிருக்கீங்க. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.